போக்சோ போட்டு கைது பண்ணிருக்காங்க. அதாவது தப்புதான், இது எந்த கட்சி இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல கட்சியோ இதுதான் மாற்றமா அப்படின்னு கேட்டு அதுதான் உடனே வந்து பாத்தியா உங்க கட்சியில கைது பண்ணியாச்சு, ரைட், ஓகே, நீ சொல்றது நியாயம் தான். அது எந்த கட்சியா இருந்தாலும் வந்து இது விராத்தி குளத்துல திமுக ஆட்சியில நடந்ததும் தப்பு தான். இப்ப ஆனா இங்க என்ன ஆட்சியே அமைக்கல, இப்பதான் வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் தான் எல்லாம் நடக்கவே போகுது. ஆனா அதுக்குள்ள கைது நடவடிக்கை எல்லாம் நடக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஆட்களை திருப்பி கட்சிக்குள்ளார சேர்க்க கூடாது, போக்சோ மாதிரி வழக்குகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவனெல்லாம் கட்சியிலேயே வந்து சேர்க்க கூடாது அப்படின்றதுதான். இல்ல இவ்வளவு நாள் இப்போ அதுலயே பாத்தீங்கன்னா 4000க்கு மேல போக்சோ வழக்கு இது வரைக்கும் இருக்கு. எத்தனை போக்சோ வழக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுங்களேன், ஊதி பெருசாக்குனது சொல்லுங்க. நீங்க இதே மாதிரிதான் கேள்வி கேட்டீங்கல்ல எல்லாரும், இப்ப இந்த கேள்வி கேட்டீங்களா, இந்த கேள்வியில முன்னாடியே நீங்க ஏன் கேட்கலன்றதுதான் நான் வந்து இப்ப கேள்வி கேட்கறவங்க கிட்ட அப்ப விஜய் ஆட்சிக்கு வரல, அப்ப எங்க ஆட்சியில இருந்து அதான் கேட்கிறேன். ஊடகத்துக்கும் இதுல பங்கு இருக்குதுன்னு நான் சொல்றேன். ஊடகத்துக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. இன்னைக்கு உடனே எடுத்துட்டு வரீங்களே, இது ஏன் அந்த கட்சி ஆட்சியில இருக்கும் போது இப்படி பெருசாக்கல? அது தம்பி அதையே கேட்காதீங்க, வேற ஏதாவது பரவாயில்ல, நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க இன்னும் கேள்வி கேட்கும் போதுதான் அவங்க இன்னும் சரியா இருக்கும்னு நினைப்பாங்க. நீங்க கண்டிப்பா கேள்வி கேட்டுதான் ஆகணும். அதான் சொல்றேன், இந்த பசங்கள்ட்ட இதெல்லாம் நடக்காது. ஆமா, ஏதாவது ஒண்ணு மாட்டினீங்கன்னா அண்ணனுக்கு ஒண்ணுன்னா அண்ணனுக்காக ஒண்ணுன்னா எல்லாம் இறங்கி செய்வோம், அண்ணனே செய்வோம் நாங்க அப்படின்ற மாதிரி போற பசங்க அவனுங்க. அதனால அதெல்லாம் எதா இருந்தாலும் கேள்விகள் தான் செய்யும். இதுல